முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. முட்டுக்கோழி பிடிக்கவா, மறுபடி சமைக்கவா, எலும்புகள் கடிக்க கொஞ்சம் நினைக்கவா, ரசிக்கவா, சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, முடக்கத்தான் ரசம் வச்சு முடக்கத்தான் பார்க்கிறேன், 2 தோசை சுட்டு வச்சு காக்கிறேன், முக்கண்ணு நொங்கனா நிக்கிறேன், பிறகு ஏன் தங்க நீ கேட்கிற? நான் எங்கடி உன்னை தங்கம் கேட்டேன்? ஐயோ ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க ஏங்க இப்படி விழுந்து கிடக்குறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா தாயே, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? எனக்கு எதுவும் தெரியாதுங்களே, என்னங்க ஆச்சு? பாட்டு பாடுறேன்ற பேர்ல என்ன அடிச்சு நவுத்திட்ட. ஐயோ, நான் அப்படியே பண்ணேன், நான் கனவுல நினைச்சேன். நினைப்படி நினைப்ப, கனவுல கூட என்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தான் கனவு காண்டுப்பியாடி. அது கனவா இருந்தா தானே கனவு காண்றதுக்கு, நான் வேணும்னே தானே செஞ்சேன். ஏண்டி அங்க என்னடி உனக்கு பார்வை? என்னை ஃபர்ஸ்ட் தூக்கி விடாண்டி. ஐயோ மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமாங்க? வாங்க ஏந்திருங்க. விட்ரி. ஏங்க ஏந்திருங்க, எதுக்குங்க கத்துறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றேன், எழுந்திருங்க. வேணாண்டி, விட்ரி விட்ரி. என்ன ஏங்க இப்படி கத்துறீங்க? உங்க அம்மா வந்தா இனிமே இது மாதிரி திமிர ஆடுவீங்க. உங்க அம்மாக்காரி வந்தா கொம்பு முளைச்சிடுமா? இனி இனி இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், விட்ரி. அடியே கௌரிக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும், சொல்லலன்னா எப்படி தெரியும்? அந்த இளிச்சம்மா இருக்கால்ல, எம்மா தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாதம்மா. ஏற்கனவே நான் அசிங்கப்பட்டது போதும், திருப்பி 7.5 இழுத்து விட பார்க்காத. ஐயோ அக்கா, அவளை பத்தி நான் ஏன் உங்ககிட்ட 7.5 இழுத்து விட போறேன்? நான் அதை சொல்ல வரலக்கா. அந்த இளிச்சம்மா ஒரு புதுசா ஒரு கடையை போட்டுருக்கா. கடையா? ஆமாக்கா, முறுக்கு அதிரசம் அப்புறம் டீயும் ஏதோ வச்சிருக்கா. அப்படியா? எங்க வச்சிருக்கா? அவ வீட்டாண்டே தான் வச்சிருக்கா. அப்படியா? ஆமாக்கா, வச்ச ஒரு நாள்லயே கடை நல்லா போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆள் வந்துக்கிட்டே இருக்கு, நல்லா வாங்கிட்டு போறாங்க. ஆஹா. ஒரு முறுக்கு 5 ரூபாயா, அதிரசம் 5 ரூபாயா? பார்த்தா குட்டியாக தான் இருக்கு. அதை போய் 5 ரூபான்னு விற்கிறா. ஆனால் அதை வாங்கறதுக்கும் ஆளுங்க வந்து தானே ஆகுது. அது சரி, உனக்கு எப்படி தெரியும் 5 ரூபான்னுட்டு? ஐயே, நம்ம வாயை கொடுத்து நம்ப மாட்டிக்கிட்டுமே. என்ன வனிதா யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா, அங்கே இருக்கிறவங்க. அக்கா, நாங்கள் 2 பேர் தான் போய் சாப்பிட்டோமே. அட கடவுளே, இந்த குண்டு பூசணிக்காய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே. இப்படி கோத்து விட்டுடுச்சு. ஓ, சாப்பிட்டுட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்கியா வனிதா? அது ஒன்றும் இல்லைக்கா, அவள் புதுசாக கடை போட்டு இருக்கா பார்த்தீங்களா? என்ன இவ்வளோ கும்பலாக போகுதே, எல்லாம் ஜனங்களும். நல்லா இருக்குமோ என்னவோன்னுட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு போகணும். ஆமாக்கா, பார்சல் கூட வாங்கிட்டு வந்தோம். இல்லை வனிதா? என்னாச்சு வனிதா? உன்னை இப்போ அவ கேட்டாளா? இல்லை, நடந்தது சொன்னேன். ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு உக்கார். சரி, அதெல்லாம் விடுங்க. நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததுக்கா, செம்ம டேஸ்ட். அப்ப நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அவ கடையே குறை சொல்லிட்டே தெரியுறீங்க. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. சரி சரி. அக்கா, மீன்காரக்கா. என்னம்மா? அக்கா, எங்க வீட்டு பக்கம் போனீங்கன்னா என் மாமியார் கிட்ட மீன் கொடுத்து விட்டுருங்க. 2 நாளா உங்களை காணோம். 2 நாளா மீன் குழம்பு இல்லாத இறங்கவே மாட்டேங்குது என் மாமியாருக்கு. இல்லம்மா, நான் இன்னைக்கு மீன்லாம் எடுத்துட்டு வரல. அப்ப இன்னைக்கும் நாங்க மீன் வருதுன்னு ஏமாந்துட்டோமா? ஏன் மீன்காரக்கா ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா இருக்கு? என் கோழியை காணோமா, அதை தேடிதான் ஊர் ஊரா சுத்திட்டு கிடக்குறேன். கோழியா? காலையில
காலையில் தான் மேயறதுக்கு கோழியெல்லாம் திறந்து விட்டேம்மா. நல்லா முட்டை போடுற கோழி நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கும். திறந்து விட்டதுலேருந்தே காணும் ஆளை. வனிதா, என்ன? அந்த வதா இருக்காளே, அதான் 4 முடி, அவ ஒரு கோழி பிடிச்சிட்டு போனதை நம்ம பார்த்தோம்ல. அட ஆமா, அவளும் நல்ல வாட்டு சாட்டமா நல்ல முட்டை போடுற கோழியை தானே பிடிச்சிட்டு போனா. ஆமா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? அவதான் மீன்கார அக்கா கோழியை திருடி இருக்கா. இவளுங்க என்ன 2 பேரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்காளுங்க தனியா? என்ன 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லக்கா, காலையில அந்த வதா ஒரு பெரிய கோழி, நல்ல சூப்பரான கோழியை ஒன்று பிடிச்சிட்டு போனா. அட ஆமா செல்வி, நான் கூட யோசிக்கல, நீ சொல்றதும் கரெக்ட் தான். காலையில் தானே 4 முடி இது மாதிரி கோழி நான் 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறேன்னுட்டு சொல்லிட்டு போனா. சொல்லிட்டு போனா. ஐயோ, 600 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேக்கா, நல்ல வெடை கோழி. என் பொண்ணு கேட்டா அன்னிட்டு வாங்கிட்டு போறேன்னுட்டு சொன்னா. என்கிட்டயும் இதே கதையத்தான் விட்டா. ஆனா நம்மளும் யாரையும் பார்க்காதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. பாவம், அவ பொண்ணு கேட்டான்னு வேற சொன்னாளா, அதுதான் பார்க்காத நம்ம சொல்லக்கூடாதுல்ல. நிஜமாவே அவ கடையில இருந்து எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு போனாலோ என்னவோ. ஏக்கா, நீங்க வேற போங்க. அவ எச்சி கையாலேயே காக்கா ஓட்டிக்க மாட்டாக்கா. ஆமாக்கா, கண்டிப்பா அவதாக்கா திருடி இருப்பா. ஒன்னா நம்பர் ஃப்ராட் அவ. கோழியை திருடினது மட்டும் இல்லாத, நான் காலையில கேட்கும் போதுக்கா என்ன மாதிரி மழுப்பி பேசினா தெரியுமா? நானும் தான்மா கேட்டேன். நான் கேட்கும் போதும் அப்படிதான் சொன்னேன். என் பொண்ணு ஆசைப்பட்டாக்கா, அதனாலதான் காலையிலே வாங்கிட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். நானும் கேட்டேன், 600 ரூபாய்க்கு சொல்றியேம்மா, யார்கிட்ட வாங்கினேன்னு நான் கேட்டேன். அந்த சந்து முனையில வாங்கினேங்க்கா அப்படின்னா. அப்படி நான் எதையும் பார்க்கலையே, யாரையும் பார்க்கலையேம்மா அப்படின்னு சொன்னேன். இல்ல, நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, அவன் உடனே வித்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டா. எல்லா கதையும் சொல்லுவா அவ. பாத்தீங்களாக்கா, அந்த 4 முடி என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுதுன்னுட்டு. அந்த மீனுக்கார பாரட்டை தான் பாவம், இங்க யாரு திருநானே தெரியாத அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஓடுது. அப்ப நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே நீங்க பொய்ன்னு சொல்றீங்களா? அட ஆமாக்கா, அவ சொன்னது எல்லாமே ரீலு தான். நீ என்ன சொல்ற? அவளை பிடிச்சிட்டு போனா? அட ஆமாக்கா, காலையில பிடிச்சிட்டு போனா. என்ன ஏதுன்னு கேட்கும் போது, இல்ல நான் 600 ரூபாய் கொடுத்து அந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னா. ஆனா அவ சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரே குழப்பமா தான் வந்தோம். ஆமா, இப்ப மீன்கார அக்கா சொல்லும் போது அவ மேல டவுட் வருது. நிஜமா தான் சொல்றீங்களா? எங்களுக்கு இதுல போய் சொல்லி என்னக்கா வரப்போகுது? ஆமா, அவ தான் திருடி இருக்கணும். மீன்காரக்கா, உங்க கோழிய அவ தான் திருடி இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? இரு, இப்பயே அவளுக்கு இருக்கு. அக்கா அக்கா இருங்க, இவளுங்க சொல்றாளுங்க நீட்டு நீங்க எங்கேயாவது போய் கேட்டுட்டு அப்புறம் என் பேரை ஏற்றி விட்டுற போறீங்க. உங்க கோழி எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியுமா. என்ன கலருன்னு சொல்லுங்க. இவளுங்க பார்த்ததும் அந்த கலரா இருந்தா நம்ம அதுதான் நீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்காத ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது வம்புல மாட்டி விட்டுற போறீங்க, அதனாலதான் சொல்றேன். காட்டுறேன், இது பாருங்கம்மா, இதுதான் என் கோழியோட கலரு. இந்த கலர் கோழியை தான் அவ பிடிச்சிட்டு போனாளா? நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன வனிதா அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, பார்த்து சொல்லுங்க. அக்கா, இதே கலர் தான்க்கா, இதே தான் அவளும் பிடிச்சிட்டு போனா அந்த கோழியை. ஆமாக்கா, நான் கூட பார்த்தேன். இன்னைக்கு அவ 4 முடியும் பிச்சு எரியல. என் பேர் மங்கம்மா இல்ல. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? வாத்தாக்காரி அது இதுன்னு பேசும்போதே வந்துட்டேன்டி. யாருத்த பேசுனா? அப்படி நடிக்காத. அது என்னடி, என் பையனோட காலை பிடிச்சி தர தரன்னு இருக்கிற? காலை பிடிச்சி இழுத்தனா? நானா? அத்தை, நான் அப்படிலாம் இழுப்பனா? ஆசீர்வாதம் வாங்குற அத்தை. நீங்க வேணா உங்க பையன்
கிட்ட கேட்டு பாருங்க. எங்க ஆசீர்வாதம் தானே வாங்குறேன். அம்மா அம்மா ஆசீர்வாதம் தான் வாங்குறா. அவ எப்பயுமே இப்படிதான் ஆசீர்வாதம் வாங்குவா. அதை ஏன்டா பயந்துகிட்டே சொல்ற? சிரிக்கிறேன் பாருங்கம்மா, சிரிக்கிறேன் பாருங்க. ஆசீர்வாதம் தான் வாங்குறா. அத்தை, பாத்தீங்களா? அவரே சொல்றாரு பாத்தீங்களா? ஓவரா தான் நடிச்சுக்கிட்டு தெரியற. ஒரு நாள் மாட்டு கைய காலை முறிச்சிடறேன். யாரு முடிக்கிறான்னு பாப்போம் அத்தை. என்னது? ஒன்றும் இல்லை அத்தை, நீங்க போங்க. என் பையன் காலை ஃபர்ஸ்ட் விடுறி, வலிக்க போகுது அவனுக்கு. அதான் சொல்றாங்கல்ல, விடாண்டி. இதோ விட்டுட்டா போச்சு. ஐயோ 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 ஐயோ, பாவி பாவி, என் மகனை பாடாப்படுத்துறாளே. என்னத்த, நீங்க தானே கால் வலிக்க போகுது என் மகனுக்கு விடுன்னு சொன்னீங்க. நாசமா போனவளே, விடுன்னு சொன்னா இப்படி அடி தூக்கி போடுவேன் என் மகனை. நான் இருக்கிறப்பயும் இந்த ஆட்டம் ஆடுறியே, இல்லாதப்ப என்ன மாதிரி ஆடுவேன். அதெல்லாம் நான் சூப்பரா ஆடுவேன். என்ன வேணாலும் பாட்டு போடுங்க. அடியே பதா, வெளியே வாடி. ஏய் பதா, வெளியே வாடி. அங்க யாரு வெளியேன்னு தெரியலையே. என் பேரை சொல்லி ஏலம் விட்டுட்டு இருக்கு. அத்தை, உங்க பிள்ளைய பாத்துக்கோங்க, என்னை யாரோ கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஐயா, வலிக்குதாப்பா? ஆமாம்மா, அப்போ ஏன் இந்த பொண்ணெல்லாம் வேணான்னு சொன்ன, நீ கேட்டியாம்மா? அழகா இருக்கான்னு என் தலையில பிடிச்சி கட்டி வச்சு இப்போ நான் தாம்மா அனுபவிக்கிறேன்.